விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கிற சித்ரசூர் கிராமத்துல அன்னைக்கு நேரம் இரவு 12 மணிய நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊர்ல இருந்த பெரும்பாலான மக்கள் தங்களோட வீடுகள்ல தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. தெருவிளக்கு வசதி இல்லாத அந்த கும்மிருட்டான நிசப்தமான அந்த ஊர்ல ஒரு போலீஸ் வேன் நுழைய ஆரம்பிச்சது. பாண்டிச்சேரியை சேர்ந்த அந்த போலீஸ் வேன்ல மொத்தமா 6 காவலர்கள் இருந்தாங்க. நள்ளிரவு நேரத்துல சித்ரசூர் கிராமத்துல நுழைஞ்ச அந்த வேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நின்னுச்சு. அந்த வண்டியில இருந்து 3 காவலர்கள் மட்டும் கீழே இறங்கி நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி நடந்த அவங்க அந்த வேன்ல இருந்து கிட்டத்தட்ட 100 மீட்டர் நடந்து போய் ஒரு வீட்டு கதவை தட்ட, ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த அந்த வீட்டை சேர்ந்த 17 வயசு இளம்பெண்ணான விஜயா அப்படிங்கிற பெண்ணும் அவங்களோட சித்தியும் இந்த நேரத்துல யாரு கதவை தட்டுறதுங்கிற ஒரு பதட்டத்தோடவே கதவை திறந்து பார்த்தாங்க. வாசல்ல நின்ன பாண்டிச்சேரி போலீஸ் விஜயா கிட்ட, வெள்ளையன் உங்க சொந்தக்கார பையன் தானே, அவனை ஒரு திருட்டு வழக்குல கைது பண்ணணும், அவன் இருக்கிற இடம் உனக்கு தான் தெரியுமாமே, நீ தான் அவன் இருக்கிற இடத்த அடையாளம் காட்டணும், வா வந்து வண்டியில ஏறு, அவனை கண்டுபிடிக்க நீ தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு விஜயாவோட சித்தி, சார் இவ ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த நடுராத்திரியில இவளை எங்க கூப்பிட்டு போறீங்க, இவளை காலையில நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு காவலர்கள் என்ன எதிர்கேள்வி எல்லாம் கேக்குற, வர சொன்னா வரணும், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கூப்பிட்டு போனாங்க. நேரா வேன் கிட்ட கொண்டு செல்லப்பட்ட விஜயாவை டிரைவர் சீட் பகுதியில இருந்த ஒரு சீட்ல காவலர்கள் உட்கார வச்சாங்க. விஜயா பத்திரமா போயிட்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற கவலை அவங்களோட சித்திக்கு இருந்தாலும், அவங்க கூட போறது காவலர்கள் அப்படிங்கறதால அவங்க பத்திரமா தான் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இன்னொரு பக்கம் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாடு குற்ற வழக்குகள் வரலாற்றுல இப்பவும் மோசமான விஷயமா பேசப்படுற ஒரு கொடூர சம்பவம் இதுக்கப்புறமா தான் நடக்க போகுதுங்கிறது அப்போ அவங்களுக்கு தெரியாது. அந்த பாண்டிச்சேரி காவலர்களோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சிடாத 17 வயசு விஜயாவை அழைச்சிக்கிட்டு அந்த வேன் சித்ரசூர் கிராமத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சது. கடந்த 1993வது வருஷம் 17 வயசான விஜயாவை அழைச்சிக்கிட்டு சித்ரசூர் கிராமத்துல கிளம்புன அந்த பாண்டிச்சேரி போலீஸ் வேன் எங்க போச்சு, அடுத்து நடக்க இருக்கிற அந்த விபரீதம் என்ன அப்படிங்கிற கேள்விகளுக்கு மிக மோசமான பதில்களை கொடுக்க போற 1993 அத்தியூர் விஜயா வழக்கை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நடந்தது என்ன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பக்கத்துல இருக்கிற அத்தியூர் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் தான் மாசி. இருளர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த மாசி போலீஸுக்கு இன்ஃபார்மரா செயல்பட்டு வந்தாரு. கொள்ளைக்காரர்கள், சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறவங்க, இவங்க எல்லாரையும் போலீஸுக்கு அடையாளம் காட்டுறது தான் மாசியோட முக்கியமான வேலை. இந்த மாசியோட 17 வயசு மகள் தான் விஜயா. விஜயாவுக்கு இவங்க சமுதாய முறைப்படி மைனரா இருக்கும்போதே ஒரு இளைஞர் கூட திருமணம் செஞ்சு வைக்கப்பட்டு, அவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால தன்னோட அம்மா அப்பா கூட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி சில நாட்கள் தன்னோட பெற்றோர்கள் கூட அத்தியூர்ல இருக்கிறதும், சில நாட்கள் கடலூர் மாவட்டம் சித்ரசூர்ல உள்ள சித்தி வீட்டுல இருக்கிறதும் வழக்கமா இருந்துச்சு. இந்த நிலையில தான் 1993வது வருஷம் ஜூலை 28 அன்னைக்கு தன்னோட சித்தி வீட்டில் இருந்து விஜயாவும் அவங்க சித்தியும் சித்ரசூருக்கு பக்கத்துல இருந்த ஒரு தியேட்டருக்கு மேட்னி ஷோ படம் பார்க்க போனாங்க. அவங்க அப்படி தியேட்டரோட வாசல்ல நின்றுகிட்டு இருந்தப்போ அந்த வழியா ஜீப்ல வந்த பாண்டிச்சேரி போலீஸ் ஒருத்தர் விஜயாவை பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு, நீ யாரு, எந்த ஊருன்னு கேட்க, அதுக்கு விஜயா தன்னை பத்தின தகவல்களை அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. மேலும் விஜயா கிட்ட பேசினதுல பாண்டிச்சேரியில இருக்கிற வேங்கடபுரம் பகுதியில நடந்த ஒரு திருட்டு சம்பவத்துல ஈடுபட்ட வெள்ளையன் அப்படிங்கிற நபரோட உறவினர் தான் இந்த விஜயா அப்படிங்கிற தகவல்கள் அந்த காவலருக்கு தெரிய வந்துச்சு. அப்போ அந்த காவலர் விஜயா கிட்ட, நாளைக்கு உன்கிட்ட விசாரிக்கணும், நாளைக்கு நீ எங்க இருப்ப அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு தான் அடுத்த நாளும் தன்னோட சித்தி வீட்டை தான் இருப்பேன் அப்படின்னு விஜயா சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த போலீஸ்காரர் சித்ரசூர்ல விஜயாவோட சித்தி வீடு எங்க இருக்கு அப்படிங்கிற தகவல்களை கேட்டு தெரிஞ்சு அங்க இருந்து கிளம்பி இருக்காரு. நம்ம கிட்ட என்ன விசாரிக்க போறாங்க அப்படிங்கிற குழப்பமும் பயமும் விஜயாவுக்கும் அவங்க சித்திக்கும் அதிகமாவே இருந்துச்சு. அதே சமயத்துல சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு அவங்க தங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டாங்க. இதை தொடர்ந்து இதுக்கு அடுத்த நாளான 1993 ஜூலை 29ஆம் தேதி, ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி நள்ளிரவு நேரத்துல பாண்டிச்சேரி போலீஸ் 6 பேர் ஒரு வேன்ல சித்ரசூருக்கு வந்து விஜயாவை அழைச்சிட்டு போனாங்க. சித்ரசூருக்கு பக்கத்துல இருந்த ஒரு ஊர்ல தான் அந்த வெள்ளையனோட வீடு இருந்துச்சு. அந்த ஊருக்கு போன போலீஸ் வேன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிறுத்தப்பட்டு விஜயா கீழே இறக்கப்பட்டு அவங்க கிட்ட வெள்ளையனோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு பாண்டிச்சேரி போலீஸ் கேட்டாங்க.
அதுக்கு விஜயா ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டி அங்கதான் வெள்ளையனோட வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து அங்க இருந்த 3 காவலர்கள் விஜயா சொன்ன அந்த வீட்டுக்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும்போது அங்க வெள்ளையன் இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. வெள்ளையன் இங்க இல்ல, அவன் எங்க இருப்பான் அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு, இல்ல சார் எனக்கு தெரியாது அப்படின்னு விஜயா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவன் இருக்கிற இடம் உனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு திரும்ப திரும்ப போலீஸ் கேட்டதுக்கு, என்னோட சொந்த ஊரான அத்தியூர்ல இருக்கிற ஒரு கிணத்தடியில தான் வெள்ளையன் அடிக்கடி தங்கியிருப்பான், ஒருவேளை அவன் அங்க போயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லியிருக்காங்க. சரி வா அந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜயாவை வேன்ல ஏத்தி அந்த வேன் அத்தியூரை நோக்கி கிளம்புச்சு. அத்தியூரை அடைஞ்ச அந்த வேன் ஒரு இடத்துல நிறுத்தப்பட்டு அந்த வண்டியில இருந்த ஒரு சில காவலர்கள் மட்டும் கீழே இறங்கி விஜயாவோட வீட்டுக்கு போய் அங்க தூங்கிட்டு இருந்த விஜயாவோட அம்மா அப்பாவையும் அழைச்சிக்கிட்டு வந்து அதே போலீஸ் வேனோட பின்பக்கத்துல உட்கார வைக்கப்பட்டாங்க. ஆனா அந்த வண்டியில ஆல்ரெடி விஜயா இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் அவங்களோட அம்மா அப்பாவுக்கு தெரியாம தான் இருந்துச்சு. அதே போலதான் அந்த வண்டியில தன்னோட அம்மா அப்பா தான் ஏத்தப்படுறாங்க அப்படிங்கிற தகவல் விஜயாவுக்கும் தெரியாம இருந்துச்சு. அவங்க இப்படி ஒருத்தர் தெரியாம ஏத்தப்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத அடுத்து நடக்க போற ஒரு சில விஷயங்களுக்கு அப்புறமா சொல்றேன். விஜயாவோட அம்மாவையும் அப்பாவையும் ஏத்திக்கிட்டு அங்க இருந்து கிளம்பின வேன் ஊருக்கு வெளிப்புறமா இருக்கிற ஒரு சாலை வசதி இல்லாத பகுதியில போய் நின்னுச்சு. அதாவது விஜயா வெள்ளையன் அடிக்கடி தங்குற பகுதின்னு சொன்ன அந்த கிணத்தடி பகுதி வேன் நின்ன அந்த பகுதியில இருந்து சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துச்சு. ஆனா அந்த பகுதிக்கு போறதுக்கு சாலை வசதி கிடையாது. அதனாலதான் அந்த பகுதியில வேன் நிறுத்தப்பட்டுச்சு. வேன் அந்த பகுதியில நிறுத்தப்பட்டதுக்கு அப்புறமா விஜயாவோட அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஒரு காவலரை அந்த இடத்துல நிறுத்திட்டு 5 காவலர்கள் விஜயாவை அந்த கிணத்தடி பகுதியை நோக்கி கூட்டிட்டு போனாங்க. அப்படி அவங்க போன அந்த பகுதியை சுத்தி எங்கேயுமே வீடுகள் இல்லை, ஆள் அரவம் இல்லாத காட்டுப்பகுதி தான் அந்த கிணத்தடி இருந்த பகுதி. விஜயா உட்பட அங்க இருந்த எல்லா போலீஸுமே அங்க போய் பார்க்கும்போது அங்க எங்கேயுமே வெள்ளையன் இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு. சரி வெள்ளையன் தான் இங்க இல்லையே, போலீஸ் நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விட்டுடுவாங்க அப்படின்னு விஜயா ஒரு நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா அடுத்து போலீஸ் பேசின சில விஷயங்கள் தான் உண்மையாவே இவங்க வெள்ளையனை அடையாளம் காட்டுறதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டு வந்தாங்களா அப்படின்னு விஜயாவுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அங்க இருந்த அந்த 5 காவலர்களும் விஜயா கிட்ட ஆபாசமா பேச ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கையை பிடிச்சு அவங்க கிட்ட அத்துமீற ஆரம்பிச்சாங்க. என்ன நடக்குதுன்னு விஜயா உணர்றதுக்கு முன்னாடியே போலீஸ் யூனிஃபார்ம்ல இருந்த அந்த கொடிய மிருகங்கள் ஒருத்தர் மாறி ஒருத்தர் விஜயாவை பாலியல் வன்புணர்வு பண்ண ஆரம்பிச்சாங்க. தனக்கு நடந்த இந்த கொடுமைகளால கத்தி கதறின விஜயாவோட குரலை கேட்க கூட அங்க வேற யாருமே இல்லை. இந்த நிலையில தன்னோட தேவைகளை முடிச்சுக்கிட்ட 2 காவலர்கள் மட்டும் வேன் இருந்த இடத்துக்கு போய் அங்க விஜயாவோட அம்மா அப்பாவுக்கு காவலா இருந்த ஒரு போலீஸ்காரரை சம்பவ இடத்துக்கு அனுப்பி வச்சு தங்களோட தொழில் நேர்மையை நிலைநாட்டினாங்க. விஜயாவோட அம்மா அப்பாவையும் அந்த வேன்லேயே அழைச்சிட்டு வரத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் பின்னாட்கள்ல சொல்லப்பட்டுச்சு. அது என்னன்னா, பின்னாடி ஒருவேளை இந்த விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சு நீதிமன்றம் வரைக்கும் போனா ஒரு பொண்ணை மட்டும் தனியா எதுக்கு அடையாளம் காட்டுறதுக்காக நடுராத்திரியில கூட்டிட்டு போனீங்க, அப்போ நீங்க பாலியல் வன்புணர்வு பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு போயிருக்கீங்க அப்படிங்கிற நெருக்கடி உருவாகும். அந்த மாதிரியான சிக்கல்களை தவிர்க்க மேலும் இந்த சம்பவத்தை நீர்த்து போக செய்ய அவங்க அம்மா அப்பாவையும் கூப்பிட்டு போறது தான் சரியா இருக்கும். விஜயாவோட அம்மா அப்பா இருக்கும்போதே இப்படி ஒரு சம்பவம் நடக்க முடியுமா அப்படின்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்படிங்கிற நோக்கத்தோட தான் பாண்டிச்சேரி போலீஸ் விஜயாவோட அம்மா அப்பாவை அந்த வேன்ல கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்படி தங்களோட வெறியாட்டத்தை நடத்தின அந்த கொடூர கும்பல் இதுக்கப்புறம் திரும்பவும் விஜயாவை அந்த வேனுக்கு அழைச்சிட்டு போனாங்க. என்ன நோக்கத்துக்காக பாண்டிச்சேரியில இருந்து இவங்க கிளம்பி வந்தாங்களோ அந்த நோக்கம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் விஜயாவோட அம்மா அப்பாவை அதே அத்தியூர் கிராமத்துல விட்டுட்டு நடந்த விஷயங்கள் எதையும் வெளியே சொல்லக்கூடாது, சொன்னா உன்னை கொலை பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டி விஜயாவை அவங்க வீடு இருந்த பகுதிக்கு முன்னாடியே ஒரு இடத்துல இறக்கி விட்டு அந்த காவலர்கள் அங்க இருந்து கிளம்புனாங்க. விடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரமே இருக்கிறதால சீரழிக்கப்பட்ட தன்னை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு நடக்க கூட முடியாம ரத்தம் வழிஞ்ச உடையோட விஜயா தவழ்ந்தே தன்னோட சித்தி வீட்டுக்கு போய் நடந்த விஷயங்களை சொன்னாங்க. விஜயா சொன்னதை கேட்டு பதறி போன அவங்களோட சித்தி அன்னைக்கு விடிஞ்சதுமே பக்கத்துல இருந்த அனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயங்களை புகாரா சொன்னாங்க. ஆனா விஜயாவோட புகாரை எடுத்துக்காத அனந்தபுரம் போலீஸ் அவங்கள அநாகரிகமான வார்த்தைகளால அலட்சியப்படுத்தி பேசி அனுப்பியிருக்காங்க. இதை தொடர்ந்து சரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு விஜயாவும் அவங்களோட சித்தியும் போய் அங்க செக் பண்ணி அதுக்கப்புறம் விஜயாவை அட்மிட் பண்ணாங்க. இதுக்கப்புறமா தான் ஒரு சில சமூக ஆர்வலர்களோட கவனத்துக்கு இந்த விஷயம் போய் வெளி உலகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துச்சு.
நடந்த இந்த சம்பவம் தொடர்பா முதல்ல விசாரணை நடத்தின அப்போதைய திண்டிவனம் சாராட்சியர் ஜபகர் உள்ளிட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் மேற்படி புகார்ல முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயாவோட புகாரை எடுத்துக்க சொல்லி அனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உத்தரவு போட்டாங்க. இதை தொடர்ந்து அனந்தபுரம் போலீஸ் ஸ்டேஷன்ல குற்ற வழக்கு எண் 276/1993 அப்படிங்கிற நம்பர்ல விஜயாவோட வழக்கு ரெஜிஸ்டர் செய்யப்பட்டுச்சு. செஞ்சியை சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் இரா செல்வராஜ் தலைமையில பகுத்தறிவாளர் கழகத்தை சேர்ந்த வாசு சம்பந்தம், பேராசிரியர் பிரபா கல்விமணி, சகோதரி லூசினா அடங்கிய உண்மை கண்டறியும் குழு இந்த சம்பவம் தொடர்பா விசாரணையை பண்ணாங்க. இந்த குழு விசாரிச்சு வன்புணர்ச்சி சம்பவத்தை உறுதி செஞ்சு 29/9/1993 அன்னைக்கு தங்களோட அறிக்கையை வெளியிட்டாங்க. இதை தொடர்ந்து அப்போதைய விழுப்புரம் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரி என் ஜெகதீசனை விசாரணை பண்ண சொல்லி தமிழக அரசு உத்தரவிட்டுச்சு. இவர் விரிவான விசாரணையை மேற்கொண்டு 7/2/1994 அன்னைக்கு தன்னோட விசாரணை அறிக்கையை சமர்ப்பிச்சாரு. அதுல விஜயா பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்குனதை உறுதி செஞ்சதோடு விஜயாவுக்கு கருணை தொகை வழங்க சிபாரிசு பண்ணியிருந்தாரு. இந்த அறிக்கையை எடுத்துக்கிட்ட தமிழக அரசு 31/8/1994 அன்னைக்கு அத்தியூர் விஜயா வழக்க சிபிசிஐடி புலன் விசாரணைக்கு மாத்தியும் விஜயாவுக்கு தமிழக அரசு சார்பா ரூபாய் 25,000 கருணை தொகையா வழங்க உத்தரவிட்டும் அரசாணை வெளியிட்டாங்க. இதுக்கிடையில பாதிக்கப்பட்ட விஜயாவுக்கு நீதி கிடைக்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில தொடர் போராட்டங்கள் நடந்துச்சு. தப்பு பண்ண போலீஸ்காரங்களை கைது பண்ண கோரி பாண்டிச்சேரியில 4/1/1995 அன்னைக்கு அனைத்து கட்சிகளும் கலந்துகிட்ட மாபெரும் பேரணியும் மறியல் போராட்டமும் நடந்துச்சு. இந்த வழக்கை விசாரணை செஞ்ச விழுப்புரம் மாவட்ட சிபிசிஐடி ஆய்வாளர் கோ ஹரிகிருஷ்ணன், புதுச்சேரி காவலர்களான நல்லாளம் கிருஷ்ணராய பாபு, ராஜாராம், சசிகுமார் நாயர், முனுசாமி, சுப்பிரமணியன், பத்மநாபன் ஆகிய 6 பேர் மேலையும் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சாரு. அதுல இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 376 பாலியல் வன்புணர்ச்சி, 333 கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழே குற்றம் சாட்டப்பட்டிருந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் 19/4/1999 அன்னைக்கு வழங்கின தீர்ப்பின் அடிப்படையில் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் 1989 கீழே கூடுதல் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுச்சு. மேலும் உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விஜயாவுக்கு புதுச்சேரி அரசு ரூபாய் 1 லட்சம் நிவாரண தொகையை வழங்கினாங்க. தேசிய மனித உரிமை ஆணையமும் விசாரணையை மேற்கொண்டு விஜயா பாலியல் வன்புணர்ச்சியை உறுதி செஞ்சு 6/5/1999 அன்னைக்கு தங்களுடைய அறிக்கையை தாக்கல் பண்ணாங்க. விஜயாவோட கோரிக்கையை ஏற்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் விழுப்புரத்தை சேர்ந்த பிரபல வழக்கறிஞர் MR ஷெரீஃபை சிறப்பு வழக்கறிஞரா 21/1/2002 அன்னைக்கு நியமிச்சாரு. இந்த வழக்கு விசாரணை விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல 6/7/2004 அன்னைக்கு தொடங்கி கிட்டத்தட்ட 2 வருஷங்களுக்கு மேல நடந்துச்சு. பாதிக்கப்பட்ட விஜயாவோட உறவினர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு 42 பேர் நீதிமன்றத்துல சாட்சி அளிச்சாங்க. இந்த வழக்கு விசாரணை முடிஞ்சு விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி N ரத்னராஜ் 11/8/2006 அன்னைக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டதால பாண்டிச்சேரி காவலர்கள் 6 பேருக்கும் ஆயுள் தண்டனையை தீர்ப்பா வழங்கினாரு. இந்த தீர்ப்பு இந்த வழக்குல போராடின எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு. ஆனா விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்பை எதிர்த்து பாண்டிச்சேரி போலீஸ்காரங்க 6 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணாங்க. ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட பாண்டிச்சேரி போலீசார் எல்லாருக்கும் 6/11/2006 அன்னைக்கு, அதாவது தண்டனை வழங்கப்பட்ட 3 மாசத்துக்குள்ள ஜாமீன் வழங்கினாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இதுக்கிடையில ஜாமீன்ல வந்த காவலர் முனுசாமி விபத்துல இறந்து போனாரு. புதுச்சேரி போலீசாரோட மேல்முறையீட்டு மனுவோட இறுதி விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தோட டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி 19/9/2008 அன்னைக்கு நடந்துச்சு. புதுச்சேரி போலீசாருக்காக தமிழக அரசோட முன்னாள் அரசு வழக்கறிஞரான சண்முக சுந்தரம், சுப்பிரமணியன் ஆகியோரும், விஜயாவுக்காக அரசு தரப்புல தமிழக அரசு வழக்கறிஞர் பாலசுப்பிரமணியம், வழக்கறிஞர் கீதா ஆகியோரும் ஆஜரானாங்க. இந்த வழக்க 19/9/2008 அன்னைக்கு முற்பகல் விசாரணை செஞ்சு முடிச்ச நீதிபதி சொக்கலிங்கம் மற்றும் நீதிபதி வேணுகோபால் ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் அந்த வழக்கோட தீர்ப்பை அன்னைக்கு மாலையே வழங்கினாங்க. அந்த தீர்ப்புல பாலியல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டு விழுப்புரம் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்துல ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட புதுச்சேரி போலீஸ்காரங்க 6 பேரையும் எந்த நிபந்தனையும் இன்றி விடுதலை செய்யறதா அறிவிச்சாங்க சென்னை உயர்நீதிமன்றம். இந்த தீர்ப்பு இந்தியா முழுக்க ஒரு பரபரப்பான விவாத பொருளா மாறுச்சு. தமிழக அரசே இந்த வழக்கை உரிய காலத்துல உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யணும். ஒருவேளை தமிழக அரசு இதை செய்ய தவறுனா நாங்க எல்லாரும் இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு அப்ப இருந்த சமூக ஆர்வலர்கள் மீடியா கிட்ட சொல்லியிருந்தாங்க.
ஒருவேளை விஜயா தரப்புல மேல்முறையீடு செய்யப்பட்டா வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆகும்போது பென்ஷன்ல ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு விடுதலை செய்யப்பட்ட அந்த 5 போலீஸ்காரங்களும் உடனடியா விருப்ப ஓய்வுல போயிட்டதா தகவல்கள் சொல்லப்பட்டுச்சு. விஜயாவை சுத்தி இப்படி பரபரப்பான சூழ்நிலைகள் அவங்கள மையப்படுத்தி நடந்துகிட்டு இருந்தாலும் அந்த சமயத்துல அந்த 5 காவலர்களுக்கும் எதிராக உச்சநீதிமன்றத்துல போய் முறையிடுற அளவுக்கு விஜயாவோட பொருளாதார நிலைமை இல்லை. திண்டிவனம் காவேரி பாக்கத்தை சேர்ந்த அன்புகுமார் அப்படிங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்ட விஜயா தன்னோட சொந்த ஊரான அத்தியூர்ல கூலி வேலை செஞ்சு தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. தன்னோட இளம் வயசுலேயே தன்னோட நீதிக்காக போராடி பல பேரால அதிகம் பேசப்பட்ட அத்தியூர் விஜயா தன்னோட உடல்நல பாதிப்புகளை சரிப்படுத்திக்க கூட முடியாத அளவுக்கு ஏழ்மையான நிலையில தான் இருந்தாங்க. அப்படி உடல்நிலை பாதிக்கப்பட்ட விஜயா தன்னோட வெறும் 38வது வயசுலேயே கடந்த 2014வது வருஷம் ஜூலை 11 அன்னைக்கு உயிரிழந்து போனாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட இதே மாதிரியான கூட்டு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் இந்த சம்பவம் பரவலா பேசப்பட்டதுக்கு காரணம் இந்த சம்பவம் நடந்த அந்த காலகட்டம் தான். தனக்கு நடந்த அநீதிக்காக ஒரு பொண்ணு நீதிமன்றத்துக்கு போனா கூட ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருக்கக்கூடாது, என்ன நடந்து போச்சு, ஊர்ல உலகத்துல நடக்காததா நடந்து போயிடுச்சு அப்படின்னு பேசுற அளவுக்கு தான் அன்றைய சமூக சூழ்நிலை இருந்துச்சு. இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்தாலும் அதை வெளியில சொல்ல முடியாத நிலைமையில தான் அப்போ பல பெண்கள் இருந்தாங்க. தங்களுக்கு அநீதி நடந்தா பெண்கள் தைரியமா வந்து போராடலாம் அப்படிங்கிற ஒரு மரபை தமிழ்நாட்டுல அந்த சமயத்துல உருவாக்குனது அத்தியூர் விஜயா தான். இந்த வீடியோவை பார்க்குற நீங்க அந்த பாண்டிச்சேரி காவலர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தரை ஜாதியின் அடிப்படையில் ரொம்ப கேவலமாக அணுகிற விதத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.